வெள்ளிக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா இந்த ரயானோட அந்த ஒரு வீடியோ தான் ஃபுல்லா சர்க்குலேட் ஆயிருந்தது. அவரு வந்து ஃபவுல் ப்ளே பண்ணிட்டாரு. அத வந்து விஜய் சேதுபதி சார் எல்லார் முன்னாடியும் கேட்க போறாரு. குறும்படம் போட போறாரு. அதனால அவர் பாயிண்ட்ஸ்லாம் முத்துக்குமரன் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறையா வீடியோஸுங்க. ஃபுல்லா அந்த நேத்தெல்லாம் வந்து யூடியூப தெறந்தாலே எல்லாம் ரயான், 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 ரயான் இப்படி தான் போயிட்டு இருந்தது. இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப அவங்க சொல்ற அந்த பர்ட்டிகுலர் ஜார் இதுல அவரு கை வச்சாரு தாங்க. நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்களா, இந்த மாரி பிக் பாஸ் அவங்க ஒரு ஷோ வந்து ஆமாங்க. நாங்க தப்பா அத பார்த்து பாயிண்ட் குடுத்துட்டோம். அந்த பாயிண்ட் நாங்க ரிட்டர்ன் எடுக்க போறோம்ன்னு சொல்லி, அவங்க மேல இருக்க தப்ப அவங்க எப்படி ஒத்துக்க போறாங்க அப்படின்றது தான் இங்க கேள்வி. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம், அந்த கடைசி டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா, ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்ப யாரும் நாங்க அனவுன்ஸ் பண்ண மாட்டோம். டிடிஎஃப் வின்னர நாங்க வந்து சனிக்கிழமை தான் அனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. இப்ப அவர் அத சொன்னதுக்கு அப்புறமா தான் நெறைய பேருக்கு என்னடா ட்விஸ்ட் இருக்குன்றாங்க. அப்ப ஏதோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் இந்த மாரி விஷயங்கள பண்றதா இருக்கட்டும், அந்த ஒரு 2 டேஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பிக் பாஸ் ஷோ பத்தி தான் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஹைப்ப கிரியேட் பண்றது கூட அத பண்ணியிருக்கலாம். அப்பவே வின்னர் அனவுன்ஸ் பண்ணிட்டா, நீங்க எதுக்கு வீக்கெண்ட் வரைக்கும் பெருசா ஆர்வமா வெயிட் பண்ண போறது கிடையாது இல்லையா? ஸோ அதுக்கு கூட இருக்கலாம். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவர் வந்து அந்த ஜார் வச்சு அந்த விளையாடுற அந்த டாஸ்க்ல ராணுவுக்கு அப்ப தான் சொல்றாங்க. இந்த மாரி எல்லோ இதுக்கு கீழ புடிக்கணும். நீங்க மேல புடிச்சிட்டீங்க. அதனால அது தப்பு அப்படின்ற மாரி. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ரயான் வந்து அப்படியே அழகா கைய வச்சு ஜார நடுப்புற தள்ளி பேலன்ஸ் பண்ணிட்டு, ஓரக்கண்ல வேற சைடுல ஒரு வாட்டி பார்த்துக்கிறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் அது வந்து ஃபவுல் தான். யாருமே அங்க நோட் பண்ணல. பிக் பாஸுமா நோட் பண்ணல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பட் அந்த கேம் முடிஞ்சு அதுக்கு பாயிண்ட்டும் குடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு இத்தன வீடியோஸ் பார்க்குறப்பவுமே பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கைலாம் கிடையாது. அதாவது இத வந்து இப்போ நாங்க ஆமாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் நாங்க குடுக்க போறதில்ல அப்படிலாம் சொல்ல போறது கிடையாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தது. ஏன்னா முக்கால்வாசி அவங்க வந்து கேம் அப்படின்னாலே வந்து அத வந்து கண்டஸ்டன்ட்ஸ்ட்ட தான் மேக்ஸிமம் உட்டுர்றாங்க. நீங்க ஏமாந்துட்டீங்களா? ஏமாந்துட்டீங்க. நீங்க வந்து அத வந்து தெளிவா இருக்கிறீங்களா? நீங்க வந்து இது பண்றீங்களா? ஓகேங்க. எதா இருந்தாலும் நீங்க தான் உங்க கண்டஸ்டன்ட்ஸ்குள்ளார பேசிக்கிட்டு ஃபைனலா இவரு தான் வின்னர் அப்படின்னு ஆயிருச்சுன்னா, நாங்க அனவுன்ஸ் பண்ணிட்டு போயிருவோம் அப்படின்ற மாரி தான் நெறைய டாஸ்க்குக்கு வந்து பிக் பாஸே இருந்திருக்கு. ஏன்னு தெரியல இந்த சீசன் ஃபுல்லாவே இந்த குறும்படம் அப்படின்ற ஒரு மேட்டர போடவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ரீசன் இருக்குதா? எதனால வந்து குறும்படம் அப்படின்றத போடவே இல்ல. எத்தனையோ சிச்சுவேஷன்ஸ்ல குறும்படம் போட வேண்டிய ஒரு இது வந்திருந்தது. லைக் இந்த ராணவ், ஜெஃப்ரி அண்ட் ரயானுக்கு ஒரு சண்டை நடந்திருக்கும் அந்த டால் டாஸ்க்ல. ஸோ அதுக்கு நீங்க போட்டுருக்கலாம். செங்கலால பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா, ஜாக்லின், மஞ்சரி இவங்களுக்கு இடையில எக்கச்சக்க பிரச்சனை வந்திருந்தது. அந்த இடத்துல நீங்க ஒரு குறும்படத்த போட்டுருக்கலாம். பட் ஏன் வந்து இவங்க குறும்படம் அப்படின்ற ஒரு விஷயத்த போட மாட்றாங்க அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. இன்னொன்னு சனிக்கிழமை எபிசோட் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசின நெறைய விஷயங்கள வந்து அவர் பேசியிருப்பாரு. அதாவது முத்துக்குமரன் ஸ்பெசிஃபிக்கா நம்மளும் சில விஷயங்கள் சொல்லியிருப்போம். அதாவது இவரு வந்து அந்த கில்லர் காயின் டாஸ்க்க விளையாண்ட மாரி தான் திரும்ப விளையாடியிருக்காரு. எல்லா இடத்துலயுமே வந்து கேம்ன்னு ஒரு ரூல்ஸ் வந்ததுன்னா, இவரு அதுக்கு அடியில இவரு ஒரு ரூல்ஸ் போட்டு எல்லாரையுமே அத ஃபாலோ பண்ண வைக்கிறாரு. எந்த ஒரு கான்வர்சேஷனா இருந்தாலும் அத அவர் கான்வர்சேஷனா மாத்திக்கிறாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல இருந்த அந்த முத்துக்குமரன் திரும்ப வந்த மாரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ரயானும் அத பண்ண மாரி நான் ஃபீல் பண்ணேன். முத்துக்குமரனுக்கு ஈக்குவலா இல்லனாலும் ரயானும் அதே விஷயங்கள அவர் பண்ணியிருந்தாரு. இந்த பர்ட்டிகுலர் டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க்ல அதையுமே நம்ம வீடியோஸ்ல நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இவர கேட்டாங்கன்னா ரயானையும் கேட்கணும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஆல்சோ நெறைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ரயானுக்கு டிக்கெட் டூ ஃபினாலேவ குடுத்துட்டாங்க அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணி போட்டுருக்காங்க. ஸோ ஆஸ் பர் பாயிண்ட்ஸ் டேபிள் ஐ திங்க் ரயானுக்கு தான் வந்து அந்த டிக்கெட் டூ ஃபினாலே போகுது. அஃப்கோர்ஸ் அவரோட 100% எஃபோர்ட் போட்டிருந்தாரு. இதுக்காக செம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாரு அப்படின்றது நம்ம அவர் எந்த அளவுக்கு குழம்பி போனாரு. லாஸ்ட் 2 டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்ல எல்லார்ட்டயும் உட்காந்து ஒரு மாரியா பேசிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அஃப்கோர்ஸ் அவர் அத வின் பண்ணாருன்னா வந்து அது ஒரு நல்ல டிசர்விங்கான ஒரு வின் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பட் அந்த ஒரு ஃபவுல் ப்ளே நான் பார்த்தேன் அந்த வீடியோல. அது எனக்கு ஒரு மாரி இருந்தது. மேபி அத அன்னைக்கு நோட் பண்ணி அவங்க அந்த இடத்துல ரயான் அந்த கேம்லேருந்து தூக்கியிருந்தாங்கன்னா, நெறைய விஷயங்கள் மாறியிருக்க சான்ஸ் இருக்கே அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான இது பேசணும்னு நெனச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணுவ வந்து எலிமினேட் ஆயிட்டாரு. ஸோ இது எத்தன பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்றது தெரியல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுறப்போவே நம்ம விஜய் சேதுபதி ராணுவட்ட வந்து ஒரு மாரி இன்டைரக்ட்டா சில விஷயங்கள் பேசுவாரு. எல்லாரும் கை தட்டுறப்போ பார்த்தீங்கன்னா, "என்னப்பா வெளில ஆள் செட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா?" அப்படின்றப்போ, "சார் அப்படிலாம் இல்லன்னா, நீங்க வந்து ஏமாத்த முடியாது. நான் உங்கள நம்பவே மாட்டேன்." அப்படின்ற மாரி சில விஷயங்கள்லாம் அவரு சொல்லியிருப்பாரு. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த எண்டுல வந்து ராணுவ வந்து எவிக்ட் பண்ணியிருப்பாங்க. இது 2த்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? அன்எக்ஸ்பெக்டடா வந்து சடனா ராணுவ எலிமினேட் பண்ண மாரி இருந்தது. ஸோ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ இப்ப நம்ம ப்ரோமோ 1ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோமா? ஸோ ப்ரோமோ 1ல பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வெளிய போனவங்களோட ஃபோட்டோவும், இங்க உள்ள இருக்கிறவங்க ஒரு ஃபோட்டோவும் கம்பேரிசன் மாரி வச்சு, இந்த 2 பேர்ல யார் இப்ப உள்ள இருந்திருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து விஷால் அண்ட் ஜெஃப்ரி அந்த ஃபோட்டோ இருக்கு. ஸோ அவங்க சொல்றாங்க, "எனக்கு வந்து ஜெஃப்ரி உள்ள இருந்திருக்கணும். ஏன்னா விஷால் வந்து நெறைய இடத்துல சேஃப் கேம் விளையாண்ட மாரி நான் ஃபீல் பண்றேன்." அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரயானுக்கு வந்து அருண் அண்ட் ரவீந்தர் இவங்களோட ஃபோட்டோஸ் வருது. ஸோ அப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, இவரோட தாட் ப்ராசஸ்க்கு அவர் ஃபர்ஸ்ட் வீக் அவர் பண்ண மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, அவரு இந்த கேம்ல இருந்திருந்தாருன்னா, இப்ப இருக்கிற டாப் 10 வந்து இதே மாரி இருந்திருக்குமா அப்படின்றதே தெரியல. அந்த அளவுக்கு அவர் வந்து பயங்கரமா யோசிச்சு விளையாண்டாரு அப்படின்னு. அடுத்து விஷால் பார்த்தீங்கன்னா வந்து அன்ஷிதாவா, ஜாக்லினா அப்படின்றப்போ, அன்ஷிதா இந்த வீட்ல இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க எப்படி பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அத கேமா விளையாண்டாங்கன்னு சொன்னாங்களோ, அதே மாரி தான் இவங்க ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து ஒரு இதுவா பயன்படுத்தி கேமா விளையாடிட்டு இருக்காங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் அண்ட் ஆர்ஜே ஆனந்தில வந்து, ஆர்ஜே ஆனந்தி வந்து எதா இருந்தாலும் டைரக்ட்டா சொன்னாங்க. ஒளிவு மறைவாவோ இல்ல பின்னாடி இது பண்ணிட்டுலாம் சொல்லல. பட் முத்துக்குமரன் எல்லாரையும் மண்டைய கழுவிட்டு இருக்காரு. ஸோ, அதனால ஆர்ஜே ஆனந்தி வந்து நேர்மையா விளையாண்ட மாரி ஃபீல் ஆகுது அப்டின்றாங்க. அதே மாரி ரயானும் பார்த்தீங்கன்னா வந்து, முத்துக்குமரன் வந்து எப்பவுமே சுயநலமா அவரோட தாட்ஸ தான் எல்லார் மேலயும் திணிக்கிறதுக்கு விரும்புறாரு அப்டின்ற மாரி ஒரு பாயிண்ட் வந்து அவர் சொல்றாரு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆக்டிவிட்டி தான். அதாவது இருக்கிறது 10 பேர்னாலும், உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்டான்ற மாரி செம்மத்தியா ஒரு ஆக்டிவிட்டிய வந்து குடுத்தாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க காமிச்ச ஃபோட்டோஸ்ல வந்து உண்மையாவே வெளிய போயிருக்கிறவங்க, உள்ள இருக்கிறவங்க அப்படின்றதுல யார் வந்து உங்களுக்கு, இல்லப்பா இவங்க உள்ள இருக்கக்கூடாது, வெளிய போயிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அண்ட் வெளிய போனவங்க இவங்கலாம் இந்நேரம் உள்ள இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. இதுல ஏன் சுனிதாவோட ஃபோட்டோவ விட்டாங்க அப்படின்றது தெரியல. ரியா ஃபோட்டோ கூட வச்சிருக்கலாம். ஸோ நம்ம எபிசோட ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும் என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.